ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அண்ட் ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பதால் புற்றுநோய் உருவாகும் மற்றும் உயிரைக் கொல்லும். ட்ரிங்கிங் ஆல்கோஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். என்னாச்சுமா டல்லாக இருக்கேன்? பீரியட்ஸ், மூட் ஸ்விங்ஸ். உனக்கு பேசவே வராதில்ல சிவா. 2 இயர்ஸ் முன்னாடி நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நான் 8 பொருளுக்கு இஎம்ஐ கட்டிட்டு இருந்தேன். அதை அடைச்சு இப்போ 2 வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். இந்த மாசத்தோடவே இன்னொரு இஎம்ஐயும் முடிஞ்சிடும். ஆனா அந்த ஒன்று மட்டும் சார் பில். ஒன்று மட்டும் அது க்ளோஸ் ஆகுன்ற நம்பிக்கையே போயிடுச்சு. அதான் அதை முடிக்கலான்னு தான் இன்னைக்கு வந்தேன். இனியும் என்னால் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது சிவா. சாரி, பாய். எப்படிப்பா போச்சு இன்னைக்கு இன்டர்வியூ? நல்லா தான் போச்சுப்பா. தம்பிக்கு நல்ல காப்பி கொண்டு போமா. நான் வெளியே குடிச்சிட்டு வந்துட்டேன், எனக்கு வேண்டாம். ஓஹோ, சார் இப்போ தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்திருப்பாரு. வீட்டில் எதுக்கு காப்பி குடிக்க போறாரு? அது சார் 10ஆம் கிளாஸ் பார்டரில் பாஸ் ஆனதால எந்த குரூப்பும் கிடைக்காம சார் ஈஸியாக 3 லட்சம் கட்டி டிப்ளமோ படித்தார். அதுவும் 5 வருஷமா.
அப்புறம் கூட இன்ஜினியரிங் படிக்காமல் சுற்றிட்டு எங்கே இருந்து தோணுச்சோ புதுசாக அது அது என்ன கோர்ஸ்பா அது? இன்டீரியர் டிசைன். அதான் சாரு ஈஸியாக 2 லட்சம் கட்டி இன்னும் 2 வருஷம் ஆணி பிடிங்கிட்டு இருந்தாரு. எப்போ பார்த்தாலும் அந்த லேப்டாப்லயே உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஏதாவது ஒரு வேலைக்கு போவோம் 10 ரூபா சம்பாதிப்போம் யோசிக்கிறான பாரு. என்ன பிள்ளைய பெற்று வச்சிருக்கியோ? இப்போ என்னங்க ஆச்சு? அவன் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கால. ₹1 சம்பாதிக்க துப்பு இல்ல. ஆனா கோபத்துக்கு மட்டும் குறைச்ச கிடையாது. பொண்ணுங்களோட காபி ஷாப்பு ஐஸ்கிரீம் ஷாப்னு சுத்தம் தெரியுதுல்ல. இதெல்லாம் எங்க உருப்பட போறதோ. ஃபர்ஸ்ட் இந்த திருச்சியை விட்டு போகணும். சிவா நில்லு. சிவா நில்லு. எங்க போற சிவா? நான் சென்னை போகிறேன். அக்கா நாங்க இல்ல. எங்க அந்த மறதி பொண்ணு மித்ரா? அக்காவை குளிச்சிட்டு இருக்கா. 16 தடவையாச்சு. எப்ப பார்த்தாலும் யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க அவளால. யார் மோட்டரா பண்ணுவாங்களாமா? இவ கொடுக்க ரெண்ட்டை விட ஹாஸ்டலுக்கு வைக்கிற செலவு டபுள் மடங்கா இருக்கு. அசிங்கமா வருது. வாடகை கொடுத்து இதோட 4 மாசம் ஆகுது. வாடகை கொடுக்க வக்கு இல்லைன்னா வீட்டை காலி பண்றான். கதற இது லைஃப் என்ன நிமிர உடல அடிச்சு பந்திக்கு முந்தியுமே பத்தல சாப்பாடு மீன நல்லா வறுத்து கடலில் போடு
சம்பந்தம் இல்லாம பண்ணுறோம் கூச்சமே இல்லாம நான் மிஸ் ஆன பூனை கதற செய்து ஐடியாஸ் எல்லாம் நல்லா இருக்கு பிரதர். பட் ஒரு ஃப்ரெஷரை நம்பி ஹவு கேன் வி கிவ் சச் a big project? இஷ்டத்துக்கு போடுவான் பைக்கு டாக்ஸ், பெஸ்ட் வேலை தேடுவான் பவுடர் பூசி, தெங்கன தண்ணில தான் நோய் கொசு பொல்லங்கும், நீ பழசம் விட்டாதான் டீடாக்ஸ் ஆகி புத்தி மாறும். கதற செய்து லைஃப் என்ன நிமிர உடல அடிச்சு. You have waited for 18 months already. Wait for a few more days. Okay? ஃபாஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே இல்லையே. சாரி, ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்ன பண்ற? இன்டீரியர் டிசைனர். கார் பண்றா? ஆணி அடி தெரியுமா? அதை எங்க அடிக்கணும்னு தெரியும். நானே பாரான பறந்தே வழி தேடி போறேன், துணையாயிரகில் வழியை தரவே கிழித்தால் என்னாவே காயம் தேற்ற ஒரு கை தேடுற சலிக்காம. என்னம்மா எப்ப வருவ? தோ இந்த வாரத்துல வந்துடுறேன்பா. இதோ அதோன்னு சொல்லி நீ சென்னைக்கு போய் 10 மாசம் ஆகுது. போதும், அந்த லெட்டர் வந்த பிறகு போய்க்கலாம். அப்போ இந்த பாரு, பையன் வீட்டுல இதுக்கப்புறம் இதோலாம் சொல்ல முடியாது. நாளைக்கு முத வேலையா நீ கிளம்பி ஊர் வந்து சேரு. என்ன விளங்குதா? சொல்லுங்க பிரதர். ஷார்ட் ஃபிலிம் கொடுத்து 4 நாள் ஆகுது, இன்னும் சப்டைட்டில்ஸ் வரல. காசை மட்டும் கரெக்டா வாங்கிட்டீங்க? நான் நாளைக்கு இது அவார்டுக்கு அனுப்பணும். எப்போ கொடுப்பீங்க? கொஞ்ச நேரத்துல கொடுத்துறேன் பிரதர். ஷார்ட் ஃபிலிம் பாத்தீங்களா? எப்படி இருந்தது? வேற லெவல்ல இருந்துச்சு. டேய், நம்ம வீடு எதிரில் மளிகை கடை குமாரண்ணா இன்னொரு சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ண பிளான் பண்றேன். அதுக்கு உங்க அண்ணி நீ தான் இன்டீரியர் டிசைனிங் பண்ணணும்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ணி எப்படி இருக்காங்கடா? அவளால முடியலடா. இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எல்லாம் அப்பா அம்மாக்காக தான்டா. முதல்ல அண்ணியை பார்த்துக்கோடா. சரியா? டேய், என்னை பற்றி எதுவும் அம்மா அப்பா கிட்ட பேசிக்காத. அவங்கள பத்தி கவலைப்படாதடா. உன் அக்கவுண்ட்ல காசு போட்டிருக்கேன், நான் அப்புறம் பேசுறேன். டேய், இது வரைக்கும் நீயா சொந்தமா சம்பாரிச்சு அட்லீஸ்ட் ஒரு சுத்தி ஒரு ஆணியாவது வாங்கியிருப்பியா? சொல்லு பாப்போம். இப்ப லைஃப் ஈஸியா போயிரும்டா. நாங்க போனதுக்கு அப்புறம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட உங்க அண்ணன் வீட்டு வாசல்ல தான் கையேந்தி நிக்கணும். பையன் வீட்டுல இதுக்கப்புறம் இதோலாம் சொல்ல முடியாது. நாளைக்கு முத வேலையா நீ கிளம்பி ஊர் வந்து சேரு. கதற செய்து லைஃப் என்ன நிமிர உடல அடிச்சு தோச்சதால உள்காயோ ஒன்னரை ஜானுக்கு உள்ள நாயம் கேட்ட கடவுள் போய்த கைய வச்சுட்டா உள்ள. ஏங்க இங்க தான் இருக்கீங்களா? ஆமா, ஏன்? ஸ்வேதாங்கிற பொண்ணு என் பைக்கில் இங்கே தான் ட்ராப் பண்ணேன். அமௌண்ட் இன்னும் கிரெடிட் ஆகல. ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்கு. கொஞ்சம் அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு 60 rupees என் நம்பருக்கு ஜிபே பண்ண சொல்லுங்களேன். மறக்காம சொல்லிடுறீங்களா? ரொம்ப நேரமாக இங்கேயே வெயிட் பண்ணுறேன். ஸ்வேதா, ஸ்வேதா, நீங்க வந்து பைக் டாக்ஸி பையன் வெயிட்டிங். அமௌண்ட் கிரெடிட் ஆகலையா? இன்ஃபார்ம் பண்ண சொன்னாரு. எனக்கு டெபிட் ஆயிடுச்சு. கம்பெனியில் கேட்டு சொல்றேன்னு சொல்லிடுங்க. நீங்களே போய் சொல்லுங்க.
கொஞ்சம் தூரம் போனால் ஆட்டோ கிடைக்க போகுது. ஹலோ. ஹாய், நேற்று பிஜி ஹாஸ்டலில் வந்து நம்பர் கொடுத்தீங்களே, ஞாபகம் இருக்கா? ஆமாங்க, அந்த காசு இன்னும் வரல. நீங்கள் என்ன கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணீங்கன்னா அந்த பொண்ணோட காசையும் சேர்த்து கொடுத்துறேன். என்னது? ஹலோ, நான் பைக் பூலிங் தான் பண்ணுறேன், பைக் டாக்ஸி ஒன்றும் ஓட்டல. சாரி. என்னை பார்த்தா எப்படி தெரியுது? ஏதோ வரல நீங்க? இன்னைக்கு வேலை இல்லை, கையில் காசும் இல்லை. சரி, உங்களை ட்ராப் பண்ணால் 2 பேரோட காசும் வரும்னு. எந்த ஊர் நீங்கள்? உங்களுக்கு எதுக்கு? சொன்னால் கரெக்டாக அந்த பஸ் பாயிண்ட் கிட்ட நிப்பாட்டுவான்ல. திருநெல்வேலி. நீங்க? திருச்சி. ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போறீங்களா? இல்ல இல்ல ஊருக்கு போறீங்கன்னு கேட்டேன். கம்பெனியில் பிளேஸ் ஆயிட்டேன், பட் கால் லெட்டர் இன்னும் வரல, அதான். நீங்க பைக் டாக்ஸி இல்லைன்னு சொன்னீங்க, பெருசா வேலைக்கு போற மாதிரியும் தெரியல. ஏன் பைக் போலிங்? ஹலோ, ஐ எம் பட்டிங் இன்டீரியர் டிசைனர். எவ்வளோ வருஷமா பட்டிங்? ஆல்ரெடி கோர்ஸை முடிச்சுட்டு 2 பேர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ சொந்தமாக ப்ராஜெக்ட்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. தேங்க்ஸ். கொஞ்சம் ரேட்டிங் கொடுங்க. 5 ஸ்டார்ஸ். ஹலோ, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஹாஸ்டலில் ட்ராப் பண்ணிடுங்க. சரி, பேக் கொடுங்க. பரவாயில்ல. இப்போ என்னங்க ஆச்சு? வேகன்சி இல்லையா, வேற யாரோ வந்துட்டாங்க. என் ஃப்ரெண்ட் பிரீத்தி ரீசெண்டாக வந்து அடையாரில் இருக்கா, கொஞ்சம் இங்கே ட்ராப் பண்ணிருங்க. சரி, ஏறு. அங்கிள், பிரீத்தி இருக்காளா? இடியட். அங்கிளா? அவன் என் பாய் ஃப்ரெண்டு. ஓ, சாரி. அது சரி, சொல்றீ, என்ன விஷயம்? சடனாக ஹாஸ்டல் வெக்கேட் பண்ண வேண்டியதாயிருச்சு. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு ரூம்ல தங்கிக்கலாமா? எப்படியும் நாளைக்குள்ள வேற ஹாஸ்டல் பார்த்துருவேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடி. ஆனா இன்னைக்கு நைட்டு கிளைண்ட் கால் இருக்கே, வீட்டில் ரகு மட்டும்தான் இருப்பாண்டி. அவரா? சரி விடு, தேங்க்ஸ் பிரீத்தி. நான் வெளியில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கால் பண்ணுறேன். ஓகே, பாய். இருடி வரேன். ஹலோ. நான் எங்கேயும் போலங்க, வாங்க.
என்ன? ம் என்ன பண்ணலாங்க? கிடைக்கிற வரைக்கும் தேடணும். உங்களுக்கு பே பண்ணிடுறேன். நகலாய் அழகாகும் காலந்தான் ஓர் விரலாய் துணையாகும் சாலைதான் நீரலையாய் மனதோரம் இறந்தான் இருக்கு. 10ஆம் தேதிக்கு மேல வாங்க. தூரம் தூண்டில் வீசும் கண்ணோரம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் தான் கிடைக்கும். கதைகள் பேசும் தோளோடு வா தூங்கும் வெயில் மேலே நீரூற்றும் மேகம் போலே தூரம் சீண்டி பார்ப்போம் நீளும் நிழலா நாம் இதோ இரு வழியும் இணையாதோ மீன் தூரலோ புது வெளிச்சம் ஒளிராதோ நீ நாம் இதோ இரு வழியும் இணையாதோ மீன் தூரலோ புது வெளிச்சம் ஒளிராதோ நொடிமுள்ளின் தூண்டில் மேல் கயலாரோ நேரம் நீந்தி போவோமா 150 ரூபா ஆச்சு சார். மதிக்கூடை குவிக்கின்ற ஒளியாரோ மேகம் சீண்டி பார்ப்போமா ஒரே கனா தருமின அதே வினா விடைக்கன கூறாமொழியை ஓர் பறவை பாடாதோ. அம்மா, எந்த இடம் தாண்டி வந்திருக்கேன்? வேற ஒரு கம்பெனில இருந்து சடனா கால் வந்துச்சுமா. இன்டர்வியூக்கு வர சொன்னாங்க. அதான் பாதியிலே இறங்கி வந்துட்டேன். எனக்கு என்னமோ நம்ப முடியல. கரெக்டா பையன் ஊருக்கு வந்திருக்கா. நீ வரேன்னு சொன்னல. மா, இனிமே கல்யாணத்தை பத்தி பேசுறதா இருந்தா நான் கிளம்பி லடாக் போயிருவேன். திரும்பி வரவே மாட்டேன் பாத்துக்கோ. காசி தானே போவாங்க. அதெல்லாம் லடாக்கு. நான் எங்கேயோ போறேன். ஆனா டெய்லி உனக்கு தான் கால் பண்ணுவேன். அப்பாவை நீ சமாளிச்சுக்கோ. பாய். மித்ரா. நீ நாம் இதோ இரு வழியும் இணையாதோ மீன் தூரலோ புது வெளிச்சம் ஒளிராதோ நீ நாம் இதோ இரு வழியும் இணையாதோ மீன் தூரலோ புது வெளிச்சம் ஒளி தூரலா ஒளியா தூரலா. மாசம் 8000 வரைக்கும் பே பண்ண ரெடி. அதெல்லாம் ஃபுல் ஆயிடுச்சுமா. 15,000ல ஒன்று இருக்கு. தேங்க்ஸ்க்கா. ஓகேம்மா. இதுக்கு மேல எங்க போறது? ஒரு பொண்ணு தனியா அப்படியே ரோட்ல விட்டுருவீங்களா? அடேங்க அப்பா, இப்ப எதுக்குங்க சடனா இந்த பொண்ணு பையன் டாபிக்? டேய் தம்பி, எவ்வளவு ஆச்சுப்பா? 120 ரூபாண்ணா. 10,000 கூட தரத்துக்கு ரெடி. தேடலாம். என் ரூமுக்கு வரீங்களா? ஏங்க நான் தப்பால ஒண்ணு சொல்லலங்க. ஏங்க இருங்க. ஏங்க நான் சொல்றத கொஞ்சம் வெகுளி மாதிரி நடிக்காத. எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது. 1 இயர் பேக் ஒன்னு திருச்சி IVF ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணோட பார்த்தேன். எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்தியோ. ஏங்க என் வாழ்க்கையை தவிர நான் யாரோட வாழ்க்கையும் கெடுத்ததே இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பார்த்தது என் அண்ணிய.
அது சரி, என்ன எப்படி ரூமுக்கு கூப்பிடலாம்? நீங்க தானே 10,000 தரேன்னு சொன்னீங்க, அதான் கேட்டேன். ஆனா ரூம்னா எங்க ஹவுஸ் ஓனருக்கு கெட்ட வார்த்தை தெரியும்னு எனக்கு இப்பதாங்க தெரியும். பேசிக்கா 2 months நான் ரெண்ட் கொடுக்கல. நீங்க வந்தா ரெண்ட்டை ஷேர் பண்ணிக்கலாம்னு கேட்டேங்க. ஏங்க, நான் சாப்பிட குளிக்க மட்டும்தாங்க ரூமுக்கு வருவேன், மற்றதெல்லாம் வெளியே தான். நான் தூங்குறதும் டெரஸ்ல தான். உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுங்க. சரி, செட் ஆகுதான்னு பாக்குறேன். இல்லைன்னா கஷ்டம். யாராவது தப்பா நினைச்சிட்டா? சான்ஸே இல்லைங்க. ஹலோ சார். ஆரா? ரூம் புக் பண்ணியிருந்தேன். சைன் இட்டே விடு, 2 பேரோடையுமே ஐடி கார்டு தான். கப்பல் ஃப்ரெண்ட்லின்னு போட்டிருந்துச்சு. நீங்க ரெஸ்ட் எடுங்க. நீ என்ன தள்ளிட்டு வந்திருக்கேன் தானே அவன் நினைச்சிருப்பான். தள்ளிட்டு தானே வந்த. அப்ப ரூம் தேடுறோன்னு பைக்ல ஏத்திட்டு ஊர் ஃபுல்லா சுத்தினேன். இப்போ இங்க கூட்டிட்டு வந்திருக்க. ஃபர்ஸ்ட் போய் குளிச்சுட்டு வா. ஹலோ சார், நீங்க 2 பேரும் எங்க சார் இருக்கீங்க? யார் 2 பேருனா? சார், தேவையில்லாம விளையாடாதீங்க. எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுங்களா? சார், உங்களுக்கு மரியாதை 2 பேரும் கிளம்பி வந்துருங்க சார். நான் எனக்கு இங்க சிக்னல் சரியா இல்ல. இல்ல இப்ப பண்றேன் வச்சிருங்க.
ஒளி வீசி முழிப்பேன் கண் கூசி தே நடக்கூடு அதுல என் வீடு யோசிச்சும் பார்க்கல இப்படி ஒரு வீதியில சுத்துதே சக்கரம் லேட் ஆயிடுச்சு. இதுவும் கொஞ்சம் எனக்கும் பந்தம். எங்க ஒரு வழியில தான் மால் இருந்தா என்ன டிராப் பண்ணிடுங்க, உங்களுக்கு நான் பே பண்ணிடுறேன். பரவாயில்ல. டீ குடிக்கலாமா? டைம் இருக்கா? இன்டர்வியூக்கா? ஆல் தி பெஸ்ட். என்னாச்சு? பைக் பூலிங்ல நிறைய பணம் வருது போல இருக்கு. எங்கங்க டெய்லி செலவுக்கே சரியா போகுது. அப்ப வீட்ல இருந்து வருதா? எங்க அப்பா வேலை பார்க்குறப்போ எனக்கு பணம் கொடுத்தாரு. ஹாப்பியாக தான் வாங்கிட்டு இருந்தேன். ஆனால் அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமும் கொடுத்தா அவர் கொடுப்பாருங்க. அவர் இன்னும் மாறல. ஆனால் நான் இன்னும் மாறாமல் இருக்கேன்னு நினச்சா அதான் வீட்டில் ஏதோ போய் சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கேன். என் அண்ணனுக்கு மட்டும் எல்லாமே தெரியும். ஆனால் அப்பப்போ அவனுக்கும் போய் சொன்னாதான் பெட்டர்னு தோணுது. பட்டிங் இன்டீரியர் டிசைனர். என் லைஃப்ல நான் எடுக்கிற டிசிஷன்ஸ் இருக்கே ஒன்று கூட ஒர்க் அவுட் ஆகல. எனக்கு பெரிய பெரிய ஆசைலாம் ஒன்றும் இல்லைங்க. அந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்த உடனே வர்ற பணத்தை வச்சு எங்கள் அப்பாவுக்கு ஒரு சுத்தியிலும் ஆணியும் வாங்கி கொடுத்தா போதும். சிவா, இன்னைக்கு என்ன பிளான்? ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸ்க்கு கொட்டேஷன் கொடுக்க கிண்டி வரைக்கும் போகணும். இது வரைக்கும் எவ்வளோ ஆஃபீஸ் போயிருப்பீங்க? ஒரு 20 மேலே இருக்கும். ஏன் கேட்குறீங்க? நேற்று உங்கள் ஷெல்ஃபில் உங்கள் ப்ராஜெக்ட் ஐடியாஸ்லாம் பார்த்தேன். ஆக்சுவலி நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பேசிக்லி உங்களுக்கு பேச வராதுல்ல? அதுக்கு சொல்றேன். நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. Your communication skills are very bad. It will make you stumble. இதுக்கு தான். We are an interior design team that believe in delivering quality service. You should check out some of the materials that we have here. You can see different textures and colors and you could actually physically feel this. This, sir, you won't find anywhere. The ball is in your court, sir. Idea is good, but past projects எதுவுமே இல்லையே.
ஸ்டம்பிள். பொண்ணை பார்த்த உடனே ப்ராஜெக்ட் கொடுத்துருவாங்கன்னு நினைச்சீங்களா? அட்டென்ஷன் கிடைக்கும்னு நினைச்சேன். அட்டென்ஷன் ஃப்ரீ தானே, அது வரும். ப்ராஜெக்ட் காசு இல்ல, யோசிப்பாங்க. நான் இதுக்கு இன்ஷர்ட் வரேன். மேக் ஓவர். என்னாச்சு? சேஞ்ச் பேக்கெட் போய் 1000 ரூபா ஆகும் சார். என்னடா வாழ்க்கை இது? நல்ல விஷயம் ஒண்ணு கூட நடக்க மாட்டேங்குது. பாஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எதுவும் இல்லையா? கொடுத்தா தானே பண்றதுக்கு. சொல்றேன். கம்பெனி நேம் என்ன வைக்கலான்னு இருக்கீங்க? ரிவ்யூ இன்டீரியர்ஸ். நைஸ் நேம். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்கா? இருக்கு, பட் நான் ஆக்டிவா இல்ல. கூகுள் மேப்ஸ்ல ஒரு கம்பெனி அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ஃபேக் அட்ரஸ் கிரியேட் பண்ணலாம். அது உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்பி ரிவ்யூ கொடுக்க சொல்லுங்க. அப்படி செஞ்சா ப்ராஜெக்ட் வரும். ஒரு ட்ரை தானே. ஆஃபீஸ் அட்ரஸ் எங்க போடலாம்? டி நகர். உங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு லிங்க் ஷேர் பண்ணிருக்கேன், அதை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஹலோ. ஹலோ, ரிவ்யூ இன்டீரியர்ஸ்? சார், 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 எஸ் சார். இஸ் இட் ரைட் டைம் டு டாக் டு யூ? சார், சார், எஸ் சார். சார், 1 மினிட் சார். சார், 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 இப்போ சொல்லுங்க சார். ஒரு ஆர்டர் கொட்டேஷன் தேவைப்படுது. இப்போ நீங்க வர முடியுமா? சார், வாட்ஸ்அப் யுவர் அட்ரஸ் சார். வில் கம் இன் 1 hour. ஓகே, அனுப்புறேன். சூப்பர், ஆல் தி பெஸ்ட். சரி, எனக்கு அட்டென்ஷன் ரொம்ப முக்கியம். அப்படின்னா ஷேரும் வேணும். நீங்க? ரிவ்யூ இன்டீரியர் சார். ப்ளீஸ் கம். How much you charge for the cupboards? Sir, frame means it starts from 600 rupees per square feet. Sir, box na it's 1100, sir. Materials? Sir, commercial plywood, waterproof plywood, HDHMR, deal wood, 600, 700, 650, 1500 per square feet, sir. Inclusive mica, transportation, labor, எல்லாமே sir. ஆமா, எல்லாமே சார். இதுல எது லைஃப் கொடுக்கும்? Sir, all that we use are certified company products, sir. கண்டிப்பா 10-15 years இருக்கும். Last question. Sir. Why review interiors? Sir, இப்போ கம்பெனி inaugural ஆஃபர்ல 10% டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு. Next 5 yearsல if any problem comes, 1 hourல we'll come to your doorstep. கண்டிப்பா. மேக்ஸிமம் எந்த ப்ராப்ளம் வராது சார். அப்படி வந்தா உள்ள ஹிஞ்சஸ் ப்ராப்ளம் தான் வரும். 100 rupees per set. I'll do it free of cost. Sir? Sir? If you once show the unit, நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த டிசைனர்ஸை விட I'll give you the best quotation. Okay. Come. Sir? Sir? இந்த வாஷ் பேஷன் கீழே காம்பேக்டா சின்னதா எனக்கு ஒரு கபோர்ட் வேணும். இதுக்கு கொட்டேஷனா? ஷேர் வேணும்னு கேட்டீங்களா? சைலண்டா இந்த டார்ச்சர்லேருந்து தப்பிச்சிடலாம். 1 minute sir, I'll come back. கொடுத்தா தானே பண்ணுவேன்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் சிவா, பண்ணிடுங்க. அண்ணா,
நீங்கள் அசிஸ்டண்டாக இருக்கும்போது பார்த்தது சார். என்னை ஞாபகம் வச்சு உங்கள் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டில் எனக்கு வேலை கொடுத்து ரொம்ப சந்தோஷம். டேய் போய் சப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? வாழைப்பழம் தான் மிஸ் ஆயிடுச்சுண்ணா. என்ன பண்ணும்? ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து சொல்லுங்கள், நான் வரேன். ம், வேலையை அதுக்கு கீழே தானே. இது கீழே இந்த வேலை செய்யறதுக்கு தான் என்ன ஞாபகம் தான். இந்த பட்ஜெட்டை விட பூஜை சாமான பட்ஜெட் அதிகம் சார். நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னா அதுக்கு ப்ளீஸ் 50 rupees எக்ஸ்ட்ரா தரோண்ணா. டேய் இந்த பூஜை சாமான் எடுத்துன்னு போய் அந்த கடைக்காரன்கிட்ட கொடுத்து காசு வாங்கி சரிண்ணே. ஆரம்பிக்கலாமா? நோ, என்ன பில்லு போட்டாலும் பெருசாக வர மாட்டேங்குதுண்ணா. அருண்ட ஓடு நம்ம போடாதா? என்ன கொஞ்சம் நீளமா கொஞ்சம் அகலமா வை. வச்சா உள்ளே போய் படுக்க போகிறீங்க? பெனாயில் பட்டு தானே வைக்க போகிறீங்க? வாங்க சார் போய் டீ போடலாம். ஓ சேம் டீ. ரிட்டையர்ட் ஆனால் எங்கே செக்யூரிட்டி வேலைக்கு போகிறத விட்டு மரம் வெட்டணுன்றது மாமியார் நோன்றது. சி சரி பர்ஸ் எங்கேயோ விட்டுட்டு. பணம் எதா இருந்துச்சா? வீட்டு சாவி இருந்துச்சு. ஏன் அப்படி பார்க்குற? இல்லை ஃபுல்லாக மேக்கப்பாக இருக்கா, ஃபேஸ் எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். ஓ அதுவா? இந்த ஹோட்டல்ஸ்லலாம் தெரியாமல் கேமரா வச்சுருப்பாங்களாமே, அதான் கொஞ்சம். டிக்கெட் வாங்காதெல்லாம் வாங்கிடுங்க. 2 LIC. யாரையாவது லவ் பண்ணியிருக்கீங்களா? சதீஷ் ஒரு டேட்டிங் ஆப்பில் தான் மேட்ச் ஆனோம். அப்புறம் மீட் பண்ணோம், டேட் பண்ணோம், லவ் பண்ணோம். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சுது ஹீஸ் ரன்னிங் பார்லர்ஸ்னு. ஓ பிஸ்னஸ் மேனா? பார்லர் வித் ஹாப்பி என்டிங். நடிக்காதீங்க, அது ஒரு கைண்ட் ஆஃப் பிராத்தல். சரி அதை விடுங்க. சாருக்கு லவ் ஸ்டோரிலாம் எதுவும் இல்லையா? இருந்துச்சு, இப்போ இல்லை. ஏன் விட்டு போயிட்டா? ரீசன்? வேலை இல்லை, சரியான சம்பளம் இல்லை. இன்னும் 2 வருஷம் ஆனாலும் நீ இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டான். கரெக்டாக தான் சொன்னான். ரொம்ப ட்ரூவா லவ் பண்ணீங்களா? இப்படி போயிடுவான்னு தெரிஞ்சா பண்ணியிருக்க மாட்டேன், பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க? என்ன ஃபீல் பண்ண போறீங்களா? வாங்க. இங்கேயா? இங்கதான், இறங்குங்க. எங்க? நடு ரோட்ல நின்று நல்லா கத்தணும் போல இருக்கு. பைத்தியம் நினைக்க போறாங்க. நினைக்கட்டும். எப்பவுமே இப்படிதானா? பாதியிலே ஊருக்கு போவேன்னு பஸ் இறங்குவீங்க, அப்புறம் என் கூட இன்டர்வியூக்கு வருவீங்க. அந்த நிமிஷத்தை பத்தி மட்டும்தான் யோசிப்பீங்களா? அதுக்கப்புறம் 2 கலக்கி சொல்லுங்க. நான் 2 கலக்கி. இந்த நிமிஷம் அந்த நிமிஷம் ஆகாம தோன்றதை அப்பவே பண்ணிட்டா லைஃப்ல எந்த ரிக்ரெட்டும் இருக்காதுல்ல. நீங்க சொன்னீங்களே, அதுக்கப்புறம் இந்த நிமிஷத்தை நினைச்சு பார்த்தா ஒரு சாட்டிஸ்ஃபைங் மூமெண்டா இருக்கும்.
ஐஸ் அடிச்சா பைத்தியம் நினைக்க மாட்டாங்களா? இந்த நிமிஷம் அந்த நிமிஷமா மாறுறதுக்குள்ள தோன்றது அப்போவே பண்ணிட்டா ஒரு சாட்டிஸ்ஃபைங் மூமெண்ட்டாக இருந்துரும்ல. தூங்கிட்டீங்களா? சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்களேன். என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. ஏதாச்சும் சொல்லுங்க. இன்னும் என்னங்க? நீ வா போனே கூப்பிடுங்க. ட்ரை பண்றேன். பண்ணுங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒன்னும் பண்ணலைங்க. தோ நீங்க வாங்க போங்க சொன்னா நானும் சொல்லுவேன். ஒன்னும் பண்ணலடா. ஓகே செல்லம். வேற என்ன டிட்டு? நீ தான் சொல்லணும் மிட்டு. அப்போ ஒரு பேச வேற எதுவும் இல்ல தானே? ஏன் நீ சொல்ல மாட்டியா? என்னடா கெட்ட வார்த்தைலாம் பேசுற? சாரி மிட்டு. சரி விடு. அப்புறம் என்ன? சாட்டிஸ்ஃபைங் ஒர்க் சிவா. தேங்க் யூ. என்னது? பைத்தியம் மாதிரி நினைக்காத. இது நீ செஞ்ச கபோர்டுக்கு வந்த ரிவ்யூடா. ஃபர்ஸ்ட் ஆனஸ்ட் ரிவ்யூ. நீ லக்கி தான். ஓ. எப்பதான் லைஃப்ல பிஸி ஆவேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் சின்ன ஹோப் கிடைச்சிருக்கு. ஒரு ஹக் கிடைக்குமா? லிவிங்கே வழி இல்லாதவன் லிவிங் டுகெதர் லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஏய், கேட்டு விட்டுற மாட்டல்ல? சொல்றேன். நல்லாதான் இருக்கு இந்த இடம்.
நீ சாப்பிட்டுக்கிட்டு இப்போ வந்துடுறேன். எப்படியும் கக்கூஸில் சோப் டப்பா தான் கட்டி தர சொல்ல போகிறானுங்க. என்னண்ணா? உண்மையை சொன்னேன். எப்படியும் கொட்டேஷன் பெருசாக இருக்குமோன்னு யோசிச்சேன். அவ்வளோதான். உள்ளே போகலாம் வாங்க. இவங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு ரோட்டில் பணங்கிழங்கு விற்கலாம். தேங்க்யூ. அண்ணே ஆக்சுவலி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் ஷோ. சரி. லாஸ்ட் மந்த் தான் இது ஃபைனல் பண்ணோம். சூப்பர் சார். சிவா, இதோட வார்ட்ரோப், மாடுலர் கிச்சன், ஃபால் சீலிங் மொத்தம் நீங்கள் தான் பண்ணணும். சார் ஷோர் சார். ஐயோ, நாங்கள் பின்ட்ரெஸ்ட்டில் சில ஐடியாஸ்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் நீங்களும் உங்கள் ஐடியாஸ் கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும். ஷோர் நிறைய ஐடியாஸ் இருக்கு மேம். சார் ஒரு வாட்டி வில்லா ஃபுல்லாக பார்த்துட்டோன்னா கொட்டேஷன் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. வித் ஐடியாஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் கோர்ஸ். சார் ஷியோரா நீங்கள் முன்னாடி பார்த்த டிசைனர்ஸை விட பெஸ்ட் கொட்டேஷன் நாங்கள் கொடுப்போம் சார். கொடுத்துடலாம் சார். ஆக்சுவலி சிவா, நாங்கள் நிறைய டிசைனர்ஸை ட்ரை பண்ணோம். என்னோட ஃபாதரில் அவங்களை ரெஃபர் பண்ணதுனால நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபாதர்லாவா? தும்பாதிகம் சாரா? ஆமாம். சொல்லுடா. ரிவ்யூ இன்டர்வியூஸ் எம்டி பேசிக்கிட்டு இருக்கேன். ப்ராஜெக்ட் 2க்கு ரெடி ஆயிடுங்க. சூப்பர். கங்க்ராட்ஸ். கனா கை சேரும் அதோ தூவானம் தொடும் கை தூரம் இதோ பூகாலம் விழா இந்நேரம் அகமெல்லாம் அழகாக நிறமெல்லாம் நல்லா இருக்கேன். அது வந்து நினைவெல்லாம் தளிராக பழசெல்லாம் உதிராக பூ பூக்காதோ முகிலாடும் வானம் விண்மீன்கள் தூரும் மாயங்கள் காட்டி ஆடாதோ. ஓ புது வெண்ணேக பாதைகள் காண்போனா ஒரு பொன் தூரல் இந்நேரம் பார்ப்போனா கண்ணோரம் ஆகாயம் மலப்போமா நங்கூரம் இல்லாமல் நிலைப்போமா. மாட்டானே சார். நீங்கள் போய் சாப்பிட்டு வரலாம்ல? நோ அப்போ நான் போய் சாப்பிட்டு ஒர்க் ஃபர்ஸ்ட். போண்டாவாயா? கல்யாணம் ஆனவங்க ஆண்டிடி. நான் எதுவுமே கேட்கலையே. இந்த அடி வந்து பத்தாது. இதுதான் கரெக்ட். ஓகே. ஒரு நிமிஷம் சார். சிவா சார், அவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க. அவன்லாம் விட்டுறான், என்ன தான் பிடிக்கிறான். என்னண்ணா என்னாச்சு? இந்த போண்டா வாங்கலாம் என்னால் வேலை செய்ய முடியாது சார். முதல்ல சின்னதாக செய்கின்றான், அப்புறம் ஏன் பெருசாக பண்ணலன்னு டார்ச்சர் பண்ணுறான் சார். நான் செகண்ட் ப்ராஜெக்ட்ண்ணா ப்ளீஸ்.
அவன் என் மூக்கில் ஆணிலாம் விட்டு விளாட்றான்டா. சரி நல்ல ஓனர் சாப்பிட்டு எல்லாம் கேட்குறாரு. நீளுவானம் தூரத்திலே தீண்டி பார்க்கும் நேரத்திலே பாதை புதிதாகும் தோள்கள் துணையாகும் நம் கார்காலமே போகும் வழியெல்லாம் நிழலாடும் நம் காதல் தான் இந்நேரமே ஏதோ கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க. குட் ஜாப். புது வெண்மேக பாதைகள் காண்போமா ஒரு பொன்தூரல் இந்நேரம் பார்ப்போமா கண்ணோரம் ஆகாயம் மலப்போமா நங்கூரம் இல்லாமல் நிலைப்போமா கனா கை சேரும் கல்யாணத்தை பத்தி எப்ப பேச போற? நாளைக்கே டைரக்டா போய் வீட்டில் பேசிடுறேன். ஓகே. விழா இந்நேரம் வழியெல்லாம் சிறகாக வழியெல்லாம் அழகாக வான் சேராதோ முகிலாடும் வானம் விண்மீன்கள் தூரும் மாயங்கள் காட்டி ஆடாதோ புது வெண்மேக பாதைகள் காண்போமா ஒரு பொன்தூரல் இந்நேரம் பார்ப்போமா கண்ணோரம் ஆகாயம் மலப்போமா நங்கூரம் இல்லாமல் நிலைப்போமா புது வெண்மேக பாதைகள் காண்போமா ஒரு பொன்தூரல் இந்நேரம் பார்ப்போமா கண்ணோரம் சுத்தினது போதும், கல்யாணம் பண்ணிப்போம். பண்ணிக்கலாமே. எப்போ? நாளைக்கு. ஒரு பொன்தூரல் இந்நேரம் பார்ப்போமா கண்ணோரம் ஆகாயம் மலப்போமா நங்கூரம். மா, ஜாப் கிடைக்கிற வரைக்கும் இந்த டாபிக் எடுக்காது. நான் திரும்ப கால் பண்றேன். நாளைக்கு இன்டர்வியூ இருக்குடா, ட்ராப் பண்ண முடியுமா? கிளைண்ட் மீட்டிங் இருக்கு மித்ரா, நாளைக்கு காலைல கன்ஃபார்ம் பண்ணவா? ம், பரவாயில்ல. ஆல் தி பெஸ்ட்மா. ஹலோ, எங்க இருக்கீங்கண்ணா? பக்கத்தில் வந்துட்டு மேடம், வந்துட்டு இருக்கேன். சரி, சீக்கிரம் வாங்க. ம், சொல்லு. நான் இங்கே தான் இருக்கேங்க, எங்கேயும் போல. எங்க இருக்கு? ஹாய். ஹாய். பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்ல. மறந்துட்டேன். வா. இந்த ஏரியால ஏதாவது மெட்டீரியல் வாங்க வந்தியா? இல்லையே. அப்போ யாரையாவது மீட் பண்ண வந்தியா? இல்ல. ஓ, கண்டிப்பா ஏதோ ஒரு அதிசயம் நடக்க போகுது. ஏன்? என்னெல்லாம் பிக்கப் பண்ண வந்திருக்கியே? தேவைதான் எனக்கு. கிரெடிட் கார்டு முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா இப்போ இந்த கார் இஎம்ஐ. ஏய், ஆசைப்பட்டு தானே வாங்கினேன். ஆமா ஆமா, ஊருக்கு போகணும்னு இருக்குடி. திருச்சிக்கா? எப்போ? திருச்சிக்கெல்லாம் இல்லை, ஏதாவது ஒரு ஊர். இந்த மந்த் ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது ட்ரிப்புக்கு போகலாமான்னு. ட்ரிப்பா? இது அந்த கிரெடிட் கார்டுலையா? ப்ராஜெக்ட் காசு வந்துடும்ல. இந்த கேப்ல ஏதாச்சும் இன்டர்வியூ இருக்கான்னு பார்த்து சொல்றேன். நம்ம கம்பெனிக்கு வரதை பத்தி மட்டும் நீ யோசிக்கவே மாட்டேல்ல? எனக்கு தெரிஞ்சதை நான் செய்யலான்னு பார்க்குறேன். தெரியாதது தெரிஞ்சுக்கோ, தப்பு என்ன இருக்கு? நீ உன்னோட பேஷனை விடலல்ல, அதே மாதிரி ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றதெல்லாம் ஒரு பேஷனா? தேவையில்லாத டாபிக் விட்டுரு. இதோ அதோன்னு இன்னும் டைம் இருக்குன்னு நீ நினைச்சுக்கிட்டே இருந்தானா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பைத்தியம்னு சொல்லுவாங்க. உனக்கான லைஃப் மாறினா அது எனக்கும் மாறிடுச்சுன்னு நினைக்கிறியே, அதுக்கு பேர் என்ன?
ட்ரிப்புக்கு போறோம். சொல்றேன். என்ன சொல்லுவ? சொல்றேன். எத்தனை இன்டர்வியூஸ்க்கு போவ? ஒன்னே ஒரு வாட்டி நினைச்சுக்கோ, அப்புறம் இந்த கேள்வி கேட்க மாட்டேன். ஹலோ, எங்க இருக்கீங்கண்ணா? லூசா நீ? ஹார்ட் பீட் மானிட்டர் மாதிரி வாழ்க்கை மேலேயும் கீழேயும் இருக்கணும். உன்ன மாதிரி நடுவுலயே இருந்தா மனுஷன்னா ஹோப் இருக்கணும். அதை எப்பவாவது நீ எனக்கு கொடுத்துருக்கியா? ஹோப் எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை பிக்கப் பண்ணிக்கலாம்னு வந்தேன்ல, எனக்கு வேணும். நேத்து ஏங்க வாங்க பொங்கல்ல இருந்து இன்னைக்கு கிட்டு மிட்டு வா போன்னு பேசுறது மட்டும் லவ் இல்ல. உனக்கு மட்டும் நேத்து இன்னைக்கு நாளைக்கு எல்லாமே ஒண்ணுதான். எந்த அற்புதமும் நடக்காது, எதுவும் மாறாது. ஆசைப்படுற எல்லாத்தையும் கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், அப்புறம் அதையே குறை சொல்லுவேன். ஹலோ, தப்பு இருந்தா சொல்லுவேன், அதுக்கு என்ன? லைஃப்ங்கிறது நீ உன்னோட கிளையண்ட்காக கிரியேட் பண்ற மினியேச்சர் மாடல்னு நினைச்சியா? ஃபியூச்சர் இப்படிதான் இருக்கும்னு கேரண்டி கொடுக்கிறதுக்கு தினமும் கல்யாணம் எதுக்கு சாவு? என்ன சொன்ன? பைக் போலிங் பண்ணிட்டு இருக்கும்போது நீ என்னை விட பெட்டர் பொசிஷன்ல இருந்த. அப்போ என்ன பார்த்து உன்னை நீ பெட்டரா ஃபீல் பண்ண. இப்போ ரிவர்ஸ் ஆயிடுச்சுல, அதான் இதெல்லாம். போய் தொலை, என்னமோ பண்ணு. ചേട്ടാ, ഡെലിവറി. പേരെന്താ? ശിവ. അവിടെ വെച്ചിട്ട് പോ. ശരി ചേട്ടാ. அம்மா, எப்படி இருக்கு சிவா? நல்லா இருக்கேம்மா. புது வீடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அந்த ஓனர் அங்கே தான் இருக்காங்களா? தெரியலம்மா. என்னம்மா, நீ இன்னும் தூங்கலையா? இன்னும் இல்ல. அப்பா அவன் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. நீ வீட்டுக்கு வரேன்னு சொல்லி வரலல்ல, அதான். அந்த பையன் ரொம்ப நல்ல பையனாண்டி. மா, இத பத்தி பேசுறதா இருந்தா நான் இனிமே உன் போனே எடுக்க மாட்டேன். அப்புறம் சிவா, நாங்க எல்லாரும் சொல்லுமா. ஹலோ ஹலோ ஹலோ. சாம்பார் ஊத்து. சரி, இப்போ என்ன பண்ற? இப்பதான் சாப்பிட்டேன். ஹாஸ்டல் சாப்பாடு போர் அடிக்குது. பிரீத்தி வீட்டுக்கு போலான்னு இருக்கு. ஓ, அவ யார் கூட இருக்கா? இன்னொரு பொண்ணு கூடமா? கால் கட் ஆயிடுச்சுமா, ஏதோ சொல்லிட்டு இருந்த. என்னடா இப்படி இருக்க? அப்பா, நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லது. அம்மாவும் அண்ணனும் ஏதாவது சொன்னாங்களா? என்னதுப்பா? நானும் அம்மாவும் நாளைக்கு சென்னை வரோம். எதுக்குப்பா? சென்னை அண்ணா நகர்ல ஒரு ஃபேமஸான ஐவிஎஃப் சென்டர் இருக்கான். அதான் கடைசியா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு. ஆடி மாதம் முடிஞ்சது அங்க வரலாம்னு இருக்கோம். பையன் அங்கதான் வேலை செய்யறான். நேர்ல போய் பையனை அங்கேயே பாத்துரலாம். சரி, எப்ப முடியுது ஆடி மாசம்? என்னத்த வேணா பண்ணு, எங்கிட்டு வேணா போ. ஆனா நாளைக்கு நீ வீட்டுல இருந்தாவணும். அட்ரஸ் அனுப்பு. அப்பா. என்னப்பா? ஒன்றும் இல்லை, நான் அனுப்புறேன். வச்சிடறேன். இந்தா. தீரா தீமேகம் கைசேரா ஆகாயம். வீட்டு சாவியா? எதுக்கு? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் 2 days தான். அம்மா அப்பா போகிற வரைக்கும். உலாவும் தேகம் உராயும் தான்
கலாபத்தோகை உன் வாசம் பிழையா ஜஸ்ட் சிம்பிள் ப்ரொசீஜர் தான், ஒன்றும் பயப்படாதீங்க சரியா? ஓர் பறவை நான் கட்டிட்டு வரேன். பரவாயில்ல. தம்பி சொல்லுங்க சார். கார்த்திக் மீட்டிங் முகம் தொலைக்கும் முதல் படி போல் உறவிது வாழும் சிலையின் முகம் துடைக்கும் ஓர் குழந்தை நிலையா கூச்சல் போடும் மௌனம் வினாக்கள் தூரும் தூரம் உடையும் காற்றில் வணக்கம் உன் சுவாசம் நில்லாமல் கை வீசும் ஆழ் மனதின் கனா இது யார் எழுதும் வினா சார் கார்டு. ஏங்க நீங்க பேசுங்க. நான் என்ன பேசுறது? பேசுங்க. நீங்களே சொல்லுங்க தம்பி. எனக்கு ஓகே அங்கிள். ரொம்ப சந்தோஷம். சிவா அப்பா அம்மாவுக்கு ஊரில் உங்களை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ எனக்கு நேரில் பார்த்ததும் கன்ஃபார்ம். அவங்க பிளட் ப்ரெஷர் சடனாக அதிகமானதுனால had to stop the procedure immediately. இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணியிருந்தா it would have been very very risky. We can't go ahead with the treatment anymore. டாக்டர், அப்போ ஐயரை கேட்டு நல்ல நாள் பார்த்து முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணிடலாமாப்பா? சரி. உலாவும் தேகம் உராயும் தாவும் கனல் போல் காயும் நிலா அதீதம் தாகம் அரூபம் காலம் அனல் மேல் போகும் உலா நான் ஊருக்கு போயிட்டு கால் பண்ணுறேன். நீ சீக்கிரமாக கம்பெனியில் பேசிட்டு ஊருக்கு வா. ஆமாம், பிரீத்தி எங்க? இந்த டின்னருக்கு அப்புறம் பாத் டப்பில் டின்னருக்கு போகலாமா? ஐ எம் வெயிட்டிங். அம்மாடி, நீ ஊருக்கு வந்த பிறகு கார்த்திக் வீட்டுக்கு போயிட்டு வரணும். நீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வா. வரேன், போலாமா? என்னாச்சுண்ணே இப்போ துணியை காய வச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைடா, மதிய ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்ட உடனே லேசாக தலை சுற்றி வாந்தி எடுத்துட்டா. அப்பப்போ நடக்குமா? எல்லாமே இந்த ட்ரீட்மெண்ட்னால தான்டா. கொஞ்ச நாளில் எல்லாம் சரியாக போயிடும். உடம்புலையும் மனசுலேயும் பழைய தெம்பு வந்தால் எல்லாம் சரியாக போயிடும். எப்படியாவது குழந்தை வேணும்னு அடம் பிடிச்ச நாளும் இருக்குது. இப்போ குழந்தையே வேண்டான்னு நினைக்கிற நாள் வந்துச்சு. அவளால் முடியலடா. அவள் தனியாக ரூமில் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு எனக்கு மட்டும்தான்டா தெரியும். ஆனால் ஒரு வாட்டி கூட ட்ரீட்மெண்ட் வேண்டான்னு சொன்னதே இல்லை. ஒவ்வொரு வாட்டி அவளை அட்மிட் பண்ணுறப்போ இட்ஸ் அட் யுவர் ஓன் ரிஸ்க்ன்ற இடத்துல கையெழுத்து வாங்கும்போது ரொம்ப பயமாக இருக்கும்டா. ஒரு உயிரை உருவாக்க அவள் உயிரை எவ்வளோ மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கணும்டா. எனக்கு அவள் நல்லா இருந்தால் போதும்டா. பெத்தாதான் வாரிசா இல்லைனா இல்லையா? நம்மளை நம்பி வந்தவங்க நம்ம கூட நிற்கலன்னா சரிடா, காலைல பேசிக்கலாம். போய் படு.
நான் கொட்டேஷன் கொடுத்துட்டு வரேன். வாங்க செக் அவுட் வாங்க சார். நான் ஏன் வாக்கிங்க? என்ன நீ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற. தேவைப்படுற நேரத்தில் நீ இல்லை சிவா. இப்போ பேசுறது வேஸ்ட். அது இல்லை மித்ரா, நான் சொல்றத கேளு. சடனா ஒரு பிரச்சனை, என் ஃபோன் கூட என்கிட்ட இல்லை. இப்போ எதுக்கு வந்த? எங்க த மொமெண்ட் இஸ் கான் சிவான்னு சொல்லிருவியோன்னு பயந்துட்டேன். எனக்கான விஷயத்த பண்றதுக்கு கூட சண்டை வந்தா என்ன பண்ண முடியும் சொல்லு? நான் யாருன்னு எனக்கே தெரியாம போயிடும் போல. சாரி, ரியலி சாரிம்மா. நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். உனக்கு தான் பேசவே வராது, அது தெரிஞ்ச விஷயம் தானே. பிரீத்தி, நான் ஒன்று சொல்லட்டுமா? பேசாமல் இங்கேயே இருந்துடலாம். இந்த தண்ணி, இந்த சோப்பு, இந்த அழகான ரூமு. உனக்கு என்னப்பா சொல்லுவேன்? அந்த வீட்டுக்கு வாடகையிலேருந்து கரண்ட் பில் வரைக்கும் எல்லாம் நான் தான் கட்டுறேன். ஆமாம் இல்லை? வா. அந்த பையன் ஓகே சொல்லிட்டான். எங்க அப்பா கல்யாண வேலை ஆரம்பிக்கிறதுக்கு ஊருக்கு போயிருக்காரு. அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. அவனை நேரில் மீட் பண்ணி சொல்கிறேன். மித்ரான்னா உனக்கு ஒரு மித்து தான், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஏய், பல வருஷத்துக்கு அப்புறம் டிண்டரில் ஒரு மேட்ச் வந்துச்சு. ஓ, அப்போ போய் டேட் பண்ணு போ. டெலீட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இங்கிருந்து கிளம்பு. ஏய், கழட்டி விட மாட்டேன்ல? தெரியல. நம்ம டோர் இல்லை. நம்ம டோர் தான். ஐயோ, அப்பா அம்மா ஏதாவது மறந்துருப்பாங்க. என்னாச்சுப்பா? என்ன நடக்கணும்? தள்ளிப்பா. நைட்டு 11 மணிக்கு காலையில 11 மணிக்கு வித்தியாசம் தெரியாம டிக்கெட்டை போட்டு வச்சிருக்காருமா மாப்பிள்ள. என்னாச்சுமா? ஒன்றும் இல்லைம்மா, நாளைக்கு காலையில் 11 மணிக்கு டிக்கெட்டை மாற்றி புக் பண்ணிட்டாருமா. என்னது நாளைக்கா? ஆமாம்மா. நீங்க இருங்கப்பா, ஏதாச்சும் வண்டி இருக்கா நானே பார்க்குறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. டிக்கெட்டை கேன்சல் பண்ண அனாவசியமா காசு தான் வேஸ்ட்டு. நாங்கள் நாளைக்கே போய்க்கிறோம். யாருதுமா இந்த செருப்பு? தெரியல. சரி, இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இப்பதான் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்ட? இட்லி, தோசை. நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்கப்பா, மார்னிங் பார்த்துக்கலாம். ஆமா, இவ்வளோ நேரம் ஆகுது, தூங்காம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? உன் ஃப்ரெண்டு பிரீத்தி, அவ எப்போ வருவா? என்னம்மா கேட்கறல்ல, சொல்லு. வந்துருவாப்பா. ஓகே மேடம், ரெடி ஆயிடுச்சு, நீங்க செக் பண்ணிக்கலாம். ஹலோ, 5 ஸ்டார்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே. யார் இவன்? டிஷ் டிவி ரிப்பேர் பண்ண வந்திருக்காருப்பா. டிஷ் டிவி? என்னம்மா, ப்ராஜெக்ட் 6 ஓகேன்னு சொல்லியிருப்பாரு. சங்கரடா ப்ளீஸ், நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். நான் என்ன ஹெல்ப் பண்ணும்? சிவா மாட்டிக்கிட்டான். சிவா என்ன பார்க்க வரும்போது அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டா. டிஷ் டிவி ரிப்பேர் பண்ண வந்தாருன்னு சொல்லிட்டேன். நைட்டு 10 மணிக்கு அவனா டிஸ்கனெக்ஷன் கொடுக்க வருவானா? அது சரி, நைஸாக பேசி கொட்டேஷன் கொடுக்கலாமான்னு என்னை கூட்டு வந்துட்டான். என்னை ஏமாத்தத்தே ஒரு வேலையை வச்சுக்கிறான். நீங்க தான் அதை பண்ணணும்னா ப்ளீஸ் வாங்க. போன வை அண்ணா, நீங்க வெய்யே. ஆண்டி, மக்களுக்கு பாசமே எல்லாம் போச்சு. என்ன பண்ணுவோம்? ஏய், சிவா மாட்டிக்கிட்டான்டா. வீடு சாவட்டும், நம்ம நிம்மதியை கெடுக்கிறான். நீ வா பேபி. பைத்தியமாடா உனக்கு? வீடு நம்மளோடது. சீக்கிரம் கிளம்பு. எந்திரி.
இது என்ன அபார்ட்மெண்டா இல்ல வேற ஏதாவது எவனும் இஷ்டத்துக்கு உள்ள வரா இஷ்டத்துக்கு வெளியில போறான் எங்க அந்த செக்யூரிட்டி யாரா நீ கதவு திறந்திருந்தா அப்படியே நேரா உள்ள வந்துருவியா அங்கிள் அங்கிள் இங்க வேண்டாம் மேல போய் பேசலாம் ப்ளீஸ் அங்கிள் என்னம்மா மேல போய் பேசுறது என்ன பேசுறது மேல போய் அங்கிள் நம்ம மேல போய் பேசலாம் மேல போய் என்னையா பேசுறது இதே மாதிரி உன் பொண்ணுக்கு நடந்துட்டா நீ சும்மா விட்டுருவியா ஆமா நீ யாரு அங்கிள் என் பாய் ஃப்ரெண்ட் சார் யாரியா நீ மை நேம் இஸ் சங்கர் நான் இவனும் ஒரே கம்பெனியில் தான் சார் வேலை பார்க்குறோம் எம்டி ஃபோன் பண்ண ஃபோன் அடிக்கிறாரு எடுக்க மாட்டான் சார் இவன் அதனால தான் என்ன அமிச்சாங்க ஏன்டா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா நீ அந்த என்ன போட்டு அடிக்கிறான் வாடா போலாம் ஏன் நீங்களும் வரீங்களா ஷூவா யார் இந்த பீஸு சார் எங்களுக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு அனுப்புங்க ஏமா நீ எந்த டிஷ் வச்சிருக்க ஏர்டெல் அங்கிள் உனக்கு ஒழுங்கா பிளான் பண்ண கூட தெரியாது சாரி சார் இவ்வளோ நேரமாக நீங்கள் அந்த பொண்ணோட அப்பா நினச்சேன் சார் என்னது சுமாரியா இப்படி தான் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் போய் கொட்டேஷன் கொடுப்பீங்களா கையாது என்ன அடி உன்னை நம்பி வேலைக்கு அனுப்புனா இப்படிதான் நீ பண்ணுவியா சார் அந்த சின்ன பொண்ணை விட்டுருங்க சார் பாவம் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் மன்னிப்பு இல்லை சார் உங்களுக்கு உங்களை சொல்ல சார் ஒன்றும் இல்லை சார் அட்வைஸ் பண்ணு யூ டேக் கேர் சார் அவனை பாரு எப்படி முழிக்கிறான்னு ஊத்துனது போதுப்பா நாங்க எப்படா வெளியில போவோம் எப்படா உள்ள வரலான்னு காத்துக்கிட்டு இருந்திருக்கான் உங்க பையன் கதவுல தாப்பான்னு ஒண்ணு இருக்கும் அதை திறந்து உள்ள வான்னு கூப்பிட்டது உங்க பொண்ணு அதை மறந்துடாதீங்க அவங்க குடும்பமே நடத்திட்டாங்க வந்துட்டாங்க பேச நீ வாயை மூடிட்டு இருந்தா போதும் இங்க பாருங்க என் பொண்ணுக்கு ஒரு நல்ல பையனை பார்த்துட்டோம் இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் இவங்க ஒன்றும் ஸ்கூல் பசங்க கிடையாது வேலைக்கு போயிட்டு குடும்பம் நடத்துகிற வயசு லவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல கொஞ்சம் அவங்க சைடும் யோசிக்கணும்ல இந்த லவ்வுக்கு எல்லாம் எங்க ஃபேமிலிக்கு செட் ஆகாதுங்க ஒன்று பண்ணுங்க உங்க பையனுக்கு உங்க ஜாதியிலேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க ஓ பிரச்சனை அதுவா இனி இவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல நாங்க ஊர்ல கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சாகும் போதும் அதே கௌரவத்தோட சாகணும்னு நினைக்கிறோம் அது தப்பா என்ன இங்க பாருமா இப்பவே நீ வந்தா கூட மனசார நாங்க ஏத்துக்கிறோம் அவனோட சந்தோஷம்தான் எங்க எல்லாருக்கும் முக்கியம் ஐயோ என்ன ஃபேமிலிடா இது கூப்பிடுறாங்கல்ல போ பாருங்க உங்களுக்கு எல்லாம் வேலை இருக்கா இல்லையான்னு தெரியல எங்களுக்கு ஊர்ல ஏகப்பட்ட வேலை கிடக்கு வாங்க போல வா வணக்கம் வணக்கம் அப்பா வீட்டு சாவி என்கிட்ட இருக்கு பிரீத்தி கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன் சரி கொடுத்துட்டு வாப்பா நீங்க கோவப்படாதீங்க மித்ரா திரும்பி வந்துட்டு இருக்கா நீங்க கூப்பிட்ட உடனே வரணும் தான் தோணுச்சு ஆண்டி ஆனா அப்பா அம்மாவை அசிங்கப்படுத்தின மாதிரி ஆயிடும் கொஞ்ச நாள் தான் ஆண்டி எல்லாம் மாத்திடுறேன் living together சிவா மித்ரா ஏதா கால் பண்ணாளா இல்ல பண்ணுவா பண்ணுவா The number you are calling is currently switched off. Please the number you are calling is either switched off or not reachable at the moment.
ஹாய், நீங்க பிரதர் மித்ரா லவர்? யா, உட்காருங்க. பிரதர், மித்ரா நேத்தி வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா பார்த்து எல்லாம் சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஏதோ ஒரு ரீசன் சொல்லி ட்ராப் பண்ணிட்டோம். ஓகே? ஆக்சுவலி அவளை காண்டாக்ட் பண்ண முடியல பிரதர். அதான் நான் கொஞ்சம் பயந்துட்டேன். லவ்க்காக இவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறதுங்கிறது ஒரு துணிச்சல் தான். லக்கி பிரதர் நீங்கள். தேங்க்ஸ் அலாட் பிரதர். சந்திப்போம். சொல்லு சிவா. ஹலோ பிரீத்தி. மித்ரா ஃபோன் நாட் ரீச்சபிள்லயே இருக்கு. உனக்கு ஏதாச்சும் கால் பண்ணாளா? இல்லையே. நானும் அவளுக்கு ட்ரை பண்ணுறேன். நீ டென்ஷன் ஆகாம இரு. ஓகே. மித்ரா கிட்ட இருந்து ஏதாவது? அவளை ரீச்சே பண்ண முடியல. பொதுவாக ஆம்பளைங்க அவங்களுக்கு பிடிச்சவங்களோட சங்கடத்தில் கூடவே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் பிரச்சனையே வெறும் நினைக்கிறது தான். சில சிக்கல்களுக்கெல்லாம் முடிவு உடனே கிடைக்காது சிவா. அந்த சமயத்தில் அவங்க கூட இருங்க, அது போதும். மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். சொல்லுங்க சிவா. பிரதர், சின்ன ஹெல்ப். ஹலோ. ஹலோ சிவா, எங்க இருக்க? மித்ரா, டாக்டர் சார், இங்கே அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இல்லை சார். சீக்கிரம் பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. டாக்டர் கூப்பிட்டாங்க. ஃப்ரான்டோ டெம்பரல் லோபார் டீஜெனரேஷன், பிக்ஸ் டிசீஸ்னு சொல்லுவாங்க. அதாவது பிரெயினில் இருக்கிற நர்வ் செல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஒர்க் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடும். அண்ட் நவ்
She is at the core. சடனாக எப்படி வந்தது டாக்டர்? Genetic connections, stress, food, radiations, life habits. இப்போ இருக்கிற சொசைட்டியில் சோர்ஸுக்கா பஞ்சம்? 40 வயசுக்கு மேலே வர வேண்டியதெல்லாம் இப்போ 10 வயசு குழந்தைக்கு கூட வருது. வார்னிங் சைன்ஸ், அப்நார்மல் சிம்டம்ஸ் முன்னாடியே இருந்திருக்கணும். ஆனால் அடுத்த நாள் நம்ம நல்லா இருக்கோமேனு விட்டுருவோம். இதை சரி பண்ண முடியுமா டாக்டர்? செல்ஸ் வேலை செய்கிறது நின்று போச்சுன்னா அது ஒவ்வொரு ஆர்கன்ஸ் மேலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். கேரண்டியாக சொல்ல முடியாது. We'll try our best. ப்ராப்பர் மெடிகேஷன்ஸ், ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ராப்பரான கேர்னால மட்டும்தான் we can make differences. ஹார்ட் பீட் மானிட்டர் மாதிரி வாழ்க்கை மேலேயும் கீழேயும் இருக்கணும். உன்ன மாதிரி நடுவுலயே இருந்தா போர்க்காலம் தீராத பூவாசம் மீளாத தீனிதான திரியாய் தீர்வேனா ஏன் மௌனம் சொல்லடி முதல்ல சாப்பிடுங்க சார். ஏங்கும் நெஞ்சம் நீ இதுக்கப்புறம் அப்பா ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன். உன் கையில் ஏந்திடவே ஓர் தூரலே மழை என்று உன் வாசல் சேரும் கேட்காமலே மதில் ஒன்று இல்லாமல் போகும் கதை.
கேகே நகர் ப்ராஜெக்டோட பேலன்ஸ் செக் சார் இது. சாரிண்ணா, இப்போலாம் பேமெண்ட்ஸ் டைமுக்கு பண்ண முடியல. மித்ராமா கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துங்க சார். மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார். எதுவெனவே அறிந்திடவே ஓர் தூரலே மழை என்று உன் வாசல் சேரும் கேட்காமலே மதில் ஒன்று இல்லாமல் போகும். ஆக்சிஜன் கம்மியான மட்டும் டியூப் வச்சா போதும். அவங்க நார்மல் ஆகிற வரைக்கும் சேஃப்க்கு ஒரு சிலிண்டர் எப்பவுமே இருக்கணும். மதில் ஒன்று இல்லாமல் போகும் கதை. யார் அட்மிட் பண்ணிருக்காங்க? அம்மா. உங்களுக்கு? வைஃப். ஓகே. நீ ஆஃபீஸ்க்கெல்லாம் போறியா? ஏன்? எப்போ இங்கே இருக்கே அதான். ஒரு ஹக் கிடைக்குமா? சிஸ்டர், மித்ராவை பாத்தீங்களா? ஹே, அங்க கொஞ்சம் பாரு. யோ, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, உங்க சம்பந்தம் வேண்டவே வேண்டான்னு. இதுக்குதான் திரும்ப திரும்ப அவளை ஊருக்கு வந்துருன்னு தலப்பாடம் அடிச்சுக்கிட்டேன். கேட்டாளா அவ? இவ்வளவு நாளா என்ன வழியில இருந்தாலும் தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஐயா, அந்த வழியை என் பொண்ணு எப்படி தாங்கிக்க போறாளோன்னு நினைக்கிறதுக்குள்ள உங்க பையன் என்ன குடும்பம்டா சாமி. உங்க பையன் பண்ற எல்லா தருதல வேலைக்கும் நீங்களே சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. அசிங்கமா இல்ல உங்க குடும்பத்துக்கு? அப்பா, என்ன பேசுறீங்கப்பா? ஊருக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க, அடுத்து குழந்தை பெத்துக்கணும். இல்ல உங்க கௌரவத்துக்காக எப்படியாச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ணியாவது குழந்தை பெத்துக்கணும். வலிய பத்தி நீங்க பேசாதீங்கப்பா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. தருதல பயலுக்கு சப்போர்ட் பண்ணதம்னு சொல்லுதீங்களே. சரி, மித்ரா கஷ்டப்படுவான்னு நீங்க நினைக்கிறீங்க. பெயினுங்கிறது உங்களுக்கெல்லாம் வாய் வார்த்தையா ஒரு ஃபீலிங். ஆனா அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். அனுபவிக்கிறது மித்ரா. உங்களை மாதிரி இன்னும் இந்த ஜாதி கௌரவத்தெல்லாம் வச்சுக்கிட்டு எத்தனை பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. மித்ராக்கு இப்ப யார் வேணும்னு அவளுக்கு தெரியும். நல்ல பேர்ல. இதுக்கப்புறம் என்ன, டைரக்டா போலீஸ் ஸ்டேஷனா? வரப்போற பிரச்சனையை பத்தி எதுக்கு இப்பவே யோசிச்சு கவலைப்படணும்? ஹலோ, நான் உங்க அப்பாவை எதுவும் சொல்லல. இனிமே ஓன்லி #moments and memories with Mitra. வந்துடுறேன். சிவா, நீ தப்பு பண்ணிட்டு இருக்க. இங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிட்டு இருக்கு. இது பெருசுப்படுத்தாத. எங்கடா இருக்க நீ? ட்ரீட்மெண்ட் இன்னும் எத்தனை நாள்? 6 மாசம் ஆச்சு.
அந்த 4 செவத்துக்குள்ள அந்த மிஷின்ஸ் மத்தியில வாழ்ந்தது போதும். அவ என்ன நம்பி வந்தவ. அவ கூட நான் நிக்கலன்னா எப்படின்னு? மேஜிக் சிட்டில கொல்லமா? சென்னை. கேரளாவுக்கு வந்து சென்னையை மிஸ் பண்றியா? நீ உன் ஃபியூச்சரை தேடி ஓடிட்டு இருக்கும்போது நான் என் ப்ரெசண்ட்டை தேடிட்டு இருந்தேன். ரெண்டையுமே சென்னை கொடுத்ததில்ல. அப்போ அந்த டீ கடையில் ஒரு பெயின்ஃபுல் ஸ்மைலோட பட்டிங் இன்டீரியர் டிசைனர்னு சொன்னியே, அந்த பெயின்ஃபுல் ஸ்மைல் நைஸ். சாடிஸ்ட். நேற்று நடந்ததை நினச்சி பார்த்தாலே இன்னைக்கு அப்படியே ஓடிடுது. அப்புறம் நாளைக்கு எதுவும் இருக்காது நினச்சி பார்க்க. நீ சொன்னது கரெக்ட் தான். ஹார்ட் பீட் மானிட்டர் மாதிரி லைஃப் மேலேயும் கீழே இருக்கணும். அதுக்கு சொல்றேன். நீள்வானமே ஓர் பார்வையில் தீராதோ, நீர் தேகமும் மீன் தோளிலே சாயாதோ, வெயில் நீந்தும் கடலாய் மழை நீவும் மாறாய் முதல் தீண்டும் முடிவாய் அகாரம் மாறாதோ, இறை வேண்டும் இறையாய் இலை தீண்டும் வேறாய் சுழல் போலே அகிலம் ஆகாதோ. கால தூரிகை விரலாய் நீளுமோ, அழியாத கோலமாய் பயணம் கீறுமோ, நீரோடு தாகம் கரையோ நீராடும் பூக்கள் சுமையோ, ஆதி தாரகம் விதையாய் மாறுமோ. லவ் சாய்ஸா இல்ல நீடான்னு தெரியல. அது ஃபேட்னு மட்டும் தெரியும். அது வந்தே ஆகணும்னா நோ சொல்ற சான்ஸே இருக்காது. யார் நீ? இப்படி ஒரு நாள் நான் கேட்டா என்ன பண்ணுவ? நான் இன்னும் பிரஷ் பண்ணல மித்ரா. இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது வேற எப்ப பார்த்தாலும் குழந்தை மாதிரி தூக்கிட்டே சுத்தணும். ஓயாதே ஆழியோசை தேயாதே நீளுமாசை ஒரு பூனையாகும் விதியா மதில் ஏறி தாவும் பொழுதா தூரம் நேற்றைகள் காணல் இறகா நாளை காற்றின் முடிவா என்று இதுவா ஆழி பேரலை இரவாய் மாறுமோ கனவூறும் நாட்களை நொடியால் மூடுமோ கூர்மூங்கில் தாகம் குழலோ கூறான ராகம் நிழலோ கால தூரிகை விரலாய் நீளுமோ அழியாத கோலமாய் பயணம். நம்ம லைஃபை எப்படி வாழணும்னு மட்டும்தான் நம்ம யோசிப்போம். எப்படியாச்சும் நான் வாழணும்னு இப்போ இவன் யோசிக்கிறான். ஆனா எப்போ வரைக்கும் வாழணும்னு மட்டும் யாருக்கும் தெரியல. முதல்ல நான் இவனை எப்படி பார்த்தனோ அப்படிதான் இப்பவும் பார்க்கறேன்னு மட்டும் தெரியுது. கிட்டு சும்மா பார்க்கணும் தோணுச்சு. விதையாய்
பாடியோட துளிராய் நீரோடை தாகம் கரையோ நீராடும் பூக்கள் சுமையோ ஆதி கானகம் விதையாய் மாறுமோ 500 ரூபாய் 1000 ரூபாய் 100 ரூபாய் 2000 சமான வீடுகள் 50 வீடுமுள்ள வந்த வழி மறந்து போச்சு. ஏய் இது என்ன சென்னையா திருநெல்வேலியா? எனக்கே ஞாபகம் இருக்காது. வா வா. என்ன மித்ரா? வரக்கூடாத நேரத்துல வந்துருச்சுல. ரொம்ப யோசிக்காத. இன்னொரு இன்னைக்கு கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் இன்னும் முடியலையே. சத்தமா கத்தணும் போல இருக்கு. கத்துரு. உள்ள என்னமா பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு? ஒரு நிமிஷம் கூட வா. அவளுக்கு தன்னோட பாடியில என்ன நடக்குதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. சொல்ல முடியாம இருக்காடா. இது எல்லாமே ஒரு மித்தா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. சாரி அங்கிள். கழட்டி விட்டுற மாட்டியே? ஒரு ட்ரிப் போலாமா?
Mitra? Can you hear me? Look at my finger. யார் வந்திருக்காங்க பாருமா. Can you recognize anyone? மித்ரா, She's not responding. I want you to continue the medications and give me an update time to time. If anything emergency, just immediately page me, okay? இந்த உலகத்தில் ஒருத்தர் பிறந்து வர்றப்ப ரொம்ப சந்தோஷமாக அவங்கள வெல்கம் பண்ணுறோம். அதுவே போகிறப்ப அவங்க கூட இருந்த அந்த ஞாபகத்தை, அந்த நேரங்களை நினச்சி பார்க்கும்போது பெயின் தான். எனக்கு தெரிஞ்சு மித்ராவும் இதெல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பான். அது ஞாபகம் வராத போது தானே நிறைய யோசிப்போம். ஆனால் அந்த வழியெல்லாம் மீறி நிம்மதியோடு அந்த மொமெண்ட்டையும் அவள் ஃபீல் பண்ணியிருப்பா. முக்கியமாக இது மித்ராவுக்கு தேவைப்பட்டிருக்கும். இனி மிச்சம் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவளுக்கு மட்டுமே சொந்தம். த கலெக்ஷன் ஆஃப் மொமெண்ட்ஸே மெமரிஸ் இல்லையா? லக்கி தான் மித்ரா. என்ன மறுபடியும் தாடி வச்சுட்டு சுத்துறியா? அப்போ சைலஜா, இப்போ நானா? சிவா, நான் ஏதோ கரெக்டான டைம்ல போன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு சந்தோஷம் தாண்டி நிம்மதி தேவைப்பட்டுச்சு. அதை நீ எனக்கு கொடுத்த. இனி நீ பார்க்க வேண்டியதெல்லாம் உன்னோட லைஃப். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கேர்ஃபுல்லா பாரு. அப்புறம் மொட்டை மாடியில போய் தனியா உட்காந்து அழுவ. போதும், நீ நிறைய அழுதுட்ட. இனி எல்லா ஹாப்பினஸ்ஸு அதை மட்டும்தான் நான் உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஹோப் யூ ஃபாலோ. உன்னை மறந்துட்டா நான் முட்டாள் சிவா. முன்னாடியே ப்ரிப்பேர் ஆனேன் குட் பை சொல்றதுக்கு. டேய், நான் தியாகம்லாம் ஒன்றும் பண்ணல. ஏதோ வந்து தொலைஞ்சது நேரம், அவ்வளோதான். ஆமா, இனிமே சென்னையில தனியா இருந்து என்ன பண்ண போற? நான் ஒன்று சொல்லட்டா? சொன்னா உனக்கு கோவம் வரும். இதெல்லாமே நேரில் அவனை பார்த்து சொல்லணும்னு தான் தோணுச்சு. சொன்னா பதிலுக்கு நீ ஏதாவது பேசுவ. ஏன்னா
உனக்கு தான் பேசவே வராதே. Life is all about sudden goodbyes. Handle it with care.